வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். சங்கரா மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சங்கரா மீனில் குழம்பு வச்சுட்டு மீதியை வறுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சாச்சு. சட்டி நல்லா சூடாகட்டும். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, வெந்தயம், தாளிப்பு வடகம், நசுக்கின பூண்டு சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இதிலே கருவேப்பிலை சேர்த்துருவோம். புளி கரைசலை தனியாக புளியை கரைச்சி எடுத்துட்டு அதிலே மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலக்கிடுவோம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததும் இந்த புளி கரைசல் அதில் சேர்த்துருவோம். ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்கிறதுனால இன்றைக்கி சங்கரா மீனில் குழம்பு வைக்கிறோம். அது ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இந்த குழம்பு நல்லா சுண்டி வந்த பிறகு மீனெல்லாம் சேர்த்துருவோம். நல்லா கொதித்து இந்த மிளகாய் வெடிப்புலாம் அடங்கின பிறகு நாங்கள் சங்கரா மீனோட தலையும் வாலும் மட்டும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். மீதி துண்டெல்லாம் வறுக்கிறதுக்கு ஊற வச்சாச்சு. அவ்வளோதான். நல்லா கொதித்து சுண்டி வந்ததும் மீனெல்லாம் சேர்த்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து சட்டியை சுழட்டி விட்டிங்கன்னா திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடியாக இருக்கும்.